தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்கீங்க. ஆப்போசிட்ல இன்னும் எத்தனை இடம் எந்தெந்த இடம்ன்றது கூட அறிவிக்காம இருக்காங்க. எப்படி பாக்குறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்திலும் சரி, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் வேட்பாளர்கள் அறிவிப்பு சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள். இது என்ன ஒண்ணுன்னு கேட்டா, ஒரு தொகுதிக்கு 25 பேர், 20 பேர், 15 பேர், 10 பேர் கேட்டா ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்றவர்கள் கழகத்திற்காக அவர்களே வேட்பாளர்கள் என்கிற நோக்கத்தோடு, எண்ணத்தோடு பணியாற்றி வெற்றிக்கனியை எடப்பாடியாரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். போன முறை 234 தொகுதியில் 66 தொகுதி நம்ம ஜெயிச்சோம் இல்லையா? கூட்டணியோட 75 தொகுதி ஜெயிச்சோம். அதனால இந்த முறை அது தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். பொய்யான வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள் அதில் நம்ப வைத்தார்கள். அதனால் 3.5% வாக்குகள் குறைவாக பெற்றோம். இந்த முறை இந்த ஆட்சியின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அனைத்து துறையினரும், அது விவசாயமாக இருந்தாலும், நெசவாளர்களாக இருந்தாலும், மீனவர்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும், அனைத்து தரப்பு வாக்காளர் பெருமக்களும் திமுக ஆட்சி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எதையுமே செய்யாமல் 10 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார்கள். அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மாவுடைய சிறப்பான திட்டங்களை எல்லாம் மூடு விழா நடத்திவிட்டார்கள். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. போதைப் பொருள் தமிழ்நாடு போதைப் பொருள் சந்தையாக மாறிவிட்டது. அதனால் இதை குழந்தைகள் முதல் மூத்தவர்கள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நியாயம் கிடைக்கவில்லை. அது நியாயம் கிடைப்பதற்கு அரசு தடையாகவும் இருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகள் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. அதனால் இந்த ஆட்சி கண்டிப்பாக வீழும். எடப்பாடியார் கோட்டைக்கு செல்வது உறுதி.